பார்வதி வீட்டில் இருக்காங்க. விஜயா வராங்க. வந்த உடனே பார்வதி, நீ வா, ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் ஒரு காஃபி குடிக்கலாம் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்ன ரெஸ்டாரண்ட்லாம் கூப்பிடுற? ஏன் நானே உனக்கு காஃபி போட்டு தரேன் வா அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் உங்ககிட்ட பேசணும், நீ வரியா இல்லையா அப்படின்னு கூப்பிடுறாங்க. சரி இரு வரேன் அப்படின்னு 2 பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. போயிட்டு காஃபி குடிச்சிக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணு அமையணும்னு நான் நினைக்கிறேன். கடைசியில் கிடைச்ச பொண்ணும் கிடைக்கல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு விஜயா சொல்லிகிட்டே இருக்காங்க. பின்னாடி பார்த்தா சத்யா இருக்காரு. அங்கே ரேகா சத்யா 2 பேருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, நீ தான் ரேகா எனக்கு எல்லாமே, நீ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. யார் அது அப்படின்னு அப்படியே விஜயா திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா சத்யா அண்ணன் பக்கம் ரேகா, இது சிந்தாமணி பொண்ணு தானே அப்படின்னு பார்வதி கிட்ட கேட்குறாங்க. ஆமாம், சிந்தாமணி பொண்ணு தான். ஏன் இங்கே இருக்காங்க தெரியலையே. அப்போது இந்த சத்யா மீனாவோட தம்பியும் அந்த சிந்தாமணியோட பொண்ணும் லவ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்வதி கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம், அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க, இரு வா போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, உன் பொண்ணு பேர் ரேகா தானே, நான் பார்த்துருக்கேன். உன் பொண்ணு என் வீட்டில் இருக்காளே ஒரு பூக்காரி, அவளுடைய தம்பி சத்யான்னு ஒரு பையன் இருக்கான், அவன் சரியான கெட்டவன். அவனை லவ் பண்ணிகிட்டு இருக்கா, தெரியுமா தெரியாதா உனக்கு? நான் ஒரு ரெஸ்டாரண்ட் போனேன் அங்கே காஃபி குடிக்க. பின்னாடி பார்த்தா உன்னோட பொண்ணும் அந்த சத்யா 2 பேரும் அப்படியே லவ் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க விஜயா. அதை கேட்டோடனே அப்படியே சிந்தாமணிக்கு கோவமாக வருது. மாஸ்டர், நீங்கள் சொல்கிறதுலாம் உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் சொல்கிறது எல்லாமே உண்மை தான், வேணா நீ பார்வதியை கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் விஜயா சொல்கிறது எல்லாமே உண்மை தான், நாங்கள் நேரில் தான் பார்த்தோம் அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க. எவ்வளோ திமுரு அவனுக்கு, என் பொண்ணு எவ்வளோ பணக்கார வீட்டு பொண்ணு, இவன் பிச்சைக்காரன், இவனுக்கு ஏன் பொண்ணு கேட்குதா அப்படின்னு சிந்தாமணி கோவப்படுறாங்க. அது மட்டும் இல்லை, இவன் எப்போ பார்த்தாலும் ரேகா 2 பேரும் சேர்ந்து ஒன்றாவே சுற்றிட்டு இருக்காங்க. இனி இப்போதான் தெரியுது எனக்கு எல்லாமே, நான் என்ன பண்ணுறேன்னு பாரு. அந்த சத்யாவுக்கு இருக்குது, அவன் எப்போவுமே என் பொண்ணுக்கிட்டே பேசாத அளவுக்கு அவன் கை காலை நான் உடைக்கிறேன் ஆளை வச்சு அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. பண்ணு அவன் ஒன்றும் நல்லவெல்லாம் கிடையாது அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் மாஸ்டர், நீங்கள் போங்க, சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கோவமாக போகிறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்ணு கூட அவன் பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டென்ஷனாக போகிறாங்க. ஆமாம் விஜயா, நீ ஏன் இப்படி போட்டு கொடுத்துட்ட அப்படின்னு பார்வதி கேட்குறாங்க. அப்படி தான் போட்டு கொடுக்கணும்.